வரலாற்று சிறப்பு மிகுந்த லார்ட்ஸ் டெஸ்ட்டில் நிறைய சுவாரஸ்யமான அம்சங்கள் பார்த்தோம் முதல் நாளே. பட் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முழு வீடியோ கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் ஆல்சோ யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் முக்கியமாக சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழ் அப்படிங்கிற ஒரு புது ஆஃபரிங் உங்களுக்காக வழங்கியிருக்கோம். அதில் எங்களோட காமெண்ட்ரி இருக்குது, என்னோடய காமெண்ட்ரியும் இருக்குது. மறக்காமல் அதையும் பாருங்கள். தொடர்ந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் ரைட் லார்ட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே என்னென்ன ஆச்சரியங்கள், என்னென்ன திருப்பங்கள் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நேத்திக்கே பென் ஸ்டோக்ஸ் வாயிலாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எப்போதுமே ஒரே மாதிரி ஆட போகிறது இல்லைங்க. பேஸ்பால் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரிஜிடாக ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிற ஒரு அணி கிடையாது. நாங்களும் மூளையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்ப இன்றைக்கி டாஸ் ஜெயிச்ச வழக்கத்துக்கு மாறாக, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்டுகளுமே அவங்க ஒரு ஹோம் டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 80, 85, 90 விழுக்காடு கூட அவங்க முதல்ல ஃபீல்டிங் தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் தேர்வு செஞ்சார். சரியான முடிவும் தான். ஏன்னா இந்த சர்ஃபேஸில் ஏதேனும் ஒரு அசிஸ்டன்ஸ் போலர்ஸ்க்கு இருந்தால் அது முதல் 1 மணி நேரத்தில் தான் இருந்திருக்கும். அது அவருக்கும் நல்லாவே தெரியும். நிறைய வெயில், ஹீட் வேவ் அண்ட் அவங்க யூஸ்வலாக இந்த பிளேசர் ட்ரெஸ் கோட்லாம் இருக்கும். அதை கூட இல்லை வேண்டாம் அப்படின்னு மெம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸம்ஷன், ஒரு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரேர். அண்ட் இந்த அளவுக்கு மழைக்கான அறிகுறி இல்லை, மேகத்துக்கே அறிகுறி இல்லை. கிளியர் ப்ளூ ஸ்கைஸ், நல்ல வெயில். நம்ம லாட்ஸில் 5 நாள் பார்க்கலாம். ஸோ லாட்ஸில் தான் சொல்லுவாங்க கீழே பார்க்காதீங்க பிச்சை, மேலே பாருங்கள் வானத்தனை. ஸோ கண்டிஷன்ஸ் சார்ந்து ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருந்தார் பென் ஸ்டோக்ஸ். அண்ட் இனிஷியலி கொஞ்சம் வாய்ப்புகளெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பும்ரா மற்றும் ஆகாஷ்தீப். இருப்பினும் விக்கெட் எதுவும் விழாமல் முதல் 1 ஹவர் ரொம்ப சாலிடாக ஒரு 39 ரன் கச்சிதமாக ஆடினான். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு யுக்தி செஞ்சார் சுப்மன் கில். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பந்தை கொடுத்தாரு. முதல் ஓவரில் 2 விக்கெட், 2 ஓப்பனர்ஸ். ஜாக் ராலி ரொம்ப திணறி ஆடிட்டு இருந்தார். பென் டக்கெட்டும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபால்ஸ் ஷாட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 40 விழுக்காடுக்கு மேலே இருந்தது. ஸோ அவங்க அவுட் ஆன பிற்பாடு அதே ஓவரில் ஆலி போப்பும் அவுட் ஆகிருப்பார். சுப்மன் கில் ஒரு ரொம்ப நல்ல எஃபர்ட், ஆனால் கேட்சை விட்டார். இதுக்கு பிற்பாடு டீ வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. டீக்கு அப்புறம் திரும்ப விக்கெட்ஸ். ரவீந்திர ஜடேஜா எடுத்தார். ஆலி போப் ரொம்ப நல்ல கேட்ச். துருவ் ஜுரேல், ஏன்னா இதற்கிடையில் ரிஷப் பந்த் கையில் அடிபட்டிருந்துச்சு. ஸோ அவருக்கு பதிலாக தான் துருவ் ஜுரேல். பென் ஸ்டோக்ஸ் ஒரு நர்வஸான ஒரு ஸ்டார்ட்டு தான் செஞ்சார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடிட்டு இருந்தார். ஏன்னா ஹாரி ப்ரூக் அவுட் ஆகிட்டார் டக்குன்னு. பும்ராவுக்கு ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் மற்றும் ரூட் பிரமாதமாக ஆடினாங்க. ஸ்டோக்ஸ்க்கு ஒரு ஆன்ஃபீல்ட் கால் அவருக்கு சாதகமாக போச்சு. அம்பையர்ஸ் கால்னால் தப்பிச்சார் ஒரு லெக் பிஃபோர். இருப்பினும் ரொம்ப நல்லா ஆடினார். ஜோ ரூட் ரொம்ப ஸ்மார்ட்டாக சிங்கிளாக எடுத்துகிட்டு இருந்தார். 251 தான் அடித்தாங்க 83 ஓவரில். அவங்களோட ஸ்லோவஸ்ட் ஒரு ஸ்கோரிங் ரேட் சின்ஸ் பேஸ்பால். போரிங் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்லாம் கலாய்ச்சாங்க இந்தியா. எங்கே பேஸ்பால் போச்சுன்னு சிராஜ் கேட்டார், சுப்மன் கில்லாம் கேட்டார். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஆடினாங்க. தொடர்ந்து பாருங்கள் கெத் இஸ் கிரியேட்டிவ் அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.